கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கிருபையின் கூட்டமாக 2வது நாள், இயேசு கிறிஸ்து நாமத்தில் 2வது நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலே கிருபையின் செய்தி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமை தரிசித்தவர்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமோடு தேவனும் 2 தூதர்களும் வருகிறார்கள். தேவன் ஆபிரகாமோடு சம்பாஷணை செய்கிறார். 2 தூதர்களும் லோத்தை தேடி வருகிறார்கள். சோதம் குமரா பட்டணத்துக்கு வருகிறார்கள். சோதம் குமரா பட்டணத்துக்கு வரும் பொழுது அங்கே லோத்து அந்த வாசலில் இருந்து தூதர்களை அழைத்து தாத்தங்கி பொங்கல் என்று சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போன உடனே இந்த 2 தூதர்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக அந்த சோதம் குமாரா உள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வந்த நோக்கமே லோத்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், லோத்து குடும்பத்தை வெளியே கொண்டு வந்து விட்டு சோதம் குமாராவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் லோத்துடைய ஒரு நல்ல பண்பு குணம் என்னவென்று சொன்னால், தேடி வந்த அந்த தேவ தூதர்களை வரிந்து அழைத்து தன்னுடைய வீட்டில் கொண்டு போய் பராமரிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது 6ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதை பூட்டி அவர்களிடத்துல போய், சகோதரரே, இந்த காரியம் செய்ய வேண்டாம். அதாவது அந்த சோதோம் குமரா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் அக்கிரமத்தினால மூழ்கி இருக்கிறார்கள், அக்கிரமம் செய்வதில் துணிந்து இருக்கிறார்கள். பயங்கரமான விபச்சாரத்தின் ஆவிகள், பயங்கரமான பாவத்தின் ஆவிகள் பரலோக ராஜ்யத்துக்கே எட்டுற அளவுக்கு பாவம் பண்ணியிருக்காங்க. அந்த பாவத்தோட கொடுமையை கர்த்தர் அறிந்து தேவன் பரலோகத்திலிருந்து அழிக்கும்படி திட்டமிடுகிறார். பாருங்க, அங்க லோத்து காலத்தில் கூட அழிக்கும் போது கர்த்தருடைய கிருபை, நோவா காலத்துல பாவம் பெருகும் போது நோவா குடும்பத்தை மட்டும் கிருபையில காப்பாற்றுகிறார். இங்கே சோதோம் குமரா பட்டணத்தை அழிக்க வருகிறார்கள். எங்கெல்லாம் அழிவு வருகிறதோ அங்கெல்லாம் பாவம் மிகுதியாயிருக்கிறது, அக்கிரமம் மிகுதியாயிருக்கிறது. 2வது, மனிதர்கள் படைத்த சிருஷ்டித்த ஆண்டவரை அறியாமல் தாங்கள் மனம் போன போக்கில் வாழ்கிறார்கள். ஆகையினால்தான் சிருஷ்டி கர்த்தருக்கு அவருக்கு கோபம் வரும்போது இயற்கைகளை அழித்து இயற்கை வழியாக மனுகுலத்தை அழிக்கிறார். இங்கே பார்க்கிறோம், இந்த லோத்து குடும்பத்துல 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறது. 2வது இந்த தேவ தூதர்களை கொண்டு வந்து வீட்டிலே வைத்து பாதுகாக்கிறார். அந்த இரவு நேரத்துல அந்த சோதோம் குமரா பட்டணத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களும் எல்லா மனுஷரும் வந்து, லோத்து குடும்பத்தில் யார் ஒரு வீட்டுக்கு வந்தது, வெளியே கொண்டு வா, அவங்களை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த அக்கிரமத்தின் வார்த்தைகளினாலே அந்த வீட்டை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆகினால சூழ்ந்து கொள்ளும் போது அங்கே லோத்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து, என்னுடைய 2 பெண் பிள்ளைகளை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி ஆகிய தூதர்களை ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்லி தூதர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை அந்த அக்கிரமக்காரகையில தன்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து விட்டு தேவ தூதர்களை காப்பாற்றுகிறார். ஆனாலும் பாருங்கள், கவனித்து பாருங்கள், அங்கே தூதர்கள் என்ன செய்யறாங்க, இந்த ராத்திரி நேரத்துல இந்த லோத்து வீட்டை அழிக்க வரும்போது, தாக்க வரும்போது, இந்த தேவ தூதர்கள் லோத்து கையை பிடித்து உள்ளே வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு அந்த இரவு முழுவதும் அந்த சோதோம் குமரா பட்டணத்து ஜனங்களுக்கு பார்வை தெரியாம குருட்டாட்டத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். இரவு முழுவதும் தடுமாறுகிறார்கள், பார்வை தெரியல. ஏன் என்று சொன்னால், அந்த குருட்டாட்டத்தின் மூலமாய் இந்த லோத்து வாசலை தேடி தேடி அலைகிறார்கள். இரவு முழுவதும் இந்த போராட்டம். அதிகாலை விடிந்த உடனே தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், லோத்து, உன்னுடைய மனைவி பிள்ளைகள், உன்னுடைய இனஜன பந்துக்கள் யார் இருந்தாலும் அழைத்துக்கொள். அதிகாலையிலே என்ன நடக்க போகிறது, சோதோம் குமரா பட்டணம் கந்தகத்தினாலே அக்கினினாலே எரிந்து சாம்பலாக போகிறது என்று சொல்லி எச்சரிக்கிறார்கள். அவர்கள் எச்சரிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே தேவ தூதர்கள் லோத்து கையை பிடித்து இழுத்து வெளியே விடுகிறார்கள். என்று சொன்னால் அதுதான் கிருபை. லோத்து குடும்பத்தை கையை பிடித்து வெளியே கொண்டு வராங்க சோதோம் குமரா பட்டணத்தை விட்டு. காரணம், அவங்க மேல வைத்த கிருபை. இப்படிதான் பூமியில கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை ஆபத்து காலங்களிலே காப்பாற்றுகிறது, வியாதி நேரங்களிலே நமக்கு சுகம் கொடுக்கிறது, மனம் உடைந்து போற நேரங்களிலே நமக்கு ஆறுதல் செய்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தருடைய கண்களில் கிடைக்கிற கிருபை தான்.
அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கிருபை உண்டு. 19வது வசனம் சொல்றாரு, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபைக்காக கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். என்ன அருமையான வார்த்தை சொல்றார் பாருங்க லோத்து. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபைக்காக. நல்ல கவனித்து பாருங்கள், கர்த்தருடைய கிருபை நம்ம கூட இருக்குமானால் நம்முடைய பிராணனை காப்பாற்றும். எவ்வளவு பெரிய ஆபத்தானாலும், எவ்வளவு பெரிய மரணமான சூழ்நிலை ஆனாலும், கர்த்தர் நம்ம மேல இறக்க வைத்திருந்தால், கர்த்தர் நம்மை முன்குறித்திருந்தால், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருந்தால், அவருடைய கிருபை நம்மை காப்பாற்றும். அவருடைய கிருபை நம்மை தப்புவிக்கும். பாருங்கள், இந்த லோத்து சொல்லுகிற வார்த்தை, உமது கண்கள் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். இந்த உலகத்துல உயிரை காப்பாற்றுவதுதான் பெரிய கிருபை. மற்ற உதவியெல்லாம் சின்ன சின்ன கிருபைகளோட முடியும். ஆனா ஒரு உயிரை காப்பாற்றுவது ஒரு பெரிய கிருபை. ஆகினாலே இந்த லோத்தை கர்த்தர் காப்பாற்றினார், இந்த தூதர்கள் காப்பாற்றினார்கள். லோத்தை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருந்தது. ஆகினால இந்த சோதம் குமார அழிவுக்கு முன்னால இந்த லோத்து குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இந்த கடைசி காலத்துல கூட நம்மை நோக்கி கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது, அழிப்பதற்காக. கொலை ஆவிகள் எல்லாம் நம்மை நோக்கி வருகிறது, விபத்து ஆவிகள் நம்மளை நோக்கி வருகிறது, பயங்கரமான கஷ்டத்தின் ஆவிகள் நம்மளை நோக்கி வருகிறது, வறுமையின் ஆவிகள் நம்மளை நோக்கி வருகிறது, பிரச்சனையின் ஆவிகள் நம்மளை நோக்கி வருகிறது. ஏன் வருகிறது? நம்முடைய குடும்பத்தை அழிப்பதற்காக தான். அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட கர்த்தாவே லோத்துக்கு கிடைத்த கிருபை எங்களுக்கு கிடைக்கணும். லோத்துக்கு எப்படி கிருபை கிடைச்சது? அந்த தூதர்களை தன்னுடைய வீட்டில் வைத்து பராமரித்து பாதுகாத்தார். ஆம், உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தை விட்டு வீட்டை விட்டு போகாதபடி நாம் பாதுகாக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியையும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்களையும் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கும் போதுதான் கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைக்கும். அந்த கிருபை கிடைக்கும் போது நம்மை ஆபத்திலிருந்து நிச்சயமாய் தேவன் நம்மை காப்பாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, லோத்துக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்ததுனாலதான் அந்த பேரழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார். ஆகினாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ தூதர்கள் எப்படி லோத்து குடும்பத்தை சந்தித்தார்களோ அதுபோல சில நேரங்களில் உங்களுடைய வீட்டை தேடி ஊழியக்காரர்கள் வரலாம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் வரலாம், அல்லது தரிசனங்கள் வரலாம், சொப்பனங்கள் வரலாம். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பட்டாரானால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை கனப்படுத்துங்கள். அப்பொழுது நாம் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவோம். தேவ கிருபை நம்மை விட்டு விலகாதிருக்கும். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய அழிவு திட்டத்திலிருந்து அக்னியின் கந்தகம் விழுந்து அந்த சோதம் குமார பட்டணம் சாம்பலாக கூடிய ஒரு திட்டத்திலிருந்து லோத்து குடும்பத்தை மட்டும் நீர் காப்பாற்றினீர். அந்த லோத்து குடும்பத்தின் மீது இரக்கம் வைத்தீர். அதே இரக்கத்தை, அதே கிருபையை இந்த கடைசி காலத்துல உம்மை நம்புகிற, உம்முடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட எல்லா குடும்பங்கள் மீது உம்முடைய கிருபை தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தங்கி எங்களை பராமரிக்கட்டும். ஆபத்து காலங்களில் எங்களுக்கு உதவி செய்யட்டும். விசேஷமாய் பேரழிவிலிருந்து எங்களை கரம் பிடித்து அந்த அழிவிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி வருகிற நாட்கள்ல கூட எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் லோத்து கரத்தை பிடித்து எப்படி வெளியே கொண்டு வந்தீரோ அதுபோல ஆபத்துல, பிரச்சனையில, வேதனையில எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் வெளியே கொண்டு வந்து விடுங்கப்பா. எங்களை ரட்சியும், எங்கள் மேல கிருபையாயிரும். இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.